Okay, hello everyone. So today we are going to take another deep analysis video, 8 deep analysis video. இப்போ நம்ம 7 வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற another டாபிக் என்னன்னா டீப் டெக் இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியாவில் நமக்கு ஒரு டீப் டெக்னாலஜி தேவைப்படுது. ஓகே, ஏன்னா இப்போ இந்தியா 2047 விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு விஷனில் இருக்கும் இல்லையா? விக்ஷித் பாரத்னா என்னது? டெவலப் இந்தியா. அப்போ நம்ம இதை அட்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும், நிறைய டெவலப்மெண்ட் தேவைப்படும், நிறைய இடங்களில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்போ இதுக்கான ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான் இந்த டீப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம இந்த இடத்த அடையிறதுக்கான ஒன் ஆஃப் தி திங்ஸ். இப்போ டீப் டெக்னாலஜி நம்ம எந்த இடத்துல சிலபஸில் பார்க்க முடியும் அப்படின்னா GS3, GS1, GS2, GS3, GS4 இருக்குல்ல. GS3ல டேரக்டான டாபிக்ஸில் எது வரும் அப்படின்னா டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் வரும். அதுக்கப்புறம் GS1ல குளோபலைஸ்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த குளோபலைசேஷனுக்கும் நியூ டெக்னாலஜிக்கும் என்னமா ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கொஷின்ஸே கேட்டிருக்காங்க. இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டும் இந்த நியூ டெக்னாலஜியும் எப்படி வேர்ல்டு கண்ட்ரிஸை ஸ்கேரியஸ்ட் ரிசோர்ஸாக மாற்றுது ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து பாருங்க தெரியும். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேட்டெல்லாம் தேவைப்படும். ஓகே, அண்ட் GS2ல நமக்கு கவர்னன்ஸ் டாப்பிக்கில் தேவைப்படும். கவர்னன்ஸ் டாபிக் எங்கே வரும் அப்படின்னா டெக்னாலஜி நம்ம எல்லா இடத்துலையும் இம்ப்ளான் பண்ண போகிறோம். அப்படி இம்ப்ளாக்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, தென் GS3ல அஃப்கோர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் அண்ட் அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குல்ல, இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அந்த டாப்பிக்கும் GS3ல இருக்குது, அதுலேயும் இதை கொண்டு போகலாம். GS4ல AI எத்திக்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. ஓகே, இப்போ நிறைய எத்திக்ஸ் கொஷின்ஸில் ஏயோட எத்திக்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நமக்கு இதுவும் முக்கியமான ரெலவெண்ட் தான். அண்ட் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீம்ஸும் கீபோர்டும் சப்மிட்டு அதோடைய இயர் அண்ட் அதோடைய கீவேர்டெல்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் முக்கியமான ரெலவெண்ட்டான டாபிக்ஸ். ஸோ we are jump to the topics. The Union government has undertaken various measures including policy push and promote deep tech in India. So what is deep tech? Is referred to innovation founded on advanced scientific technology breakthroughs. நம்ம நிறைய இடங்களில் டெக்னாலஜி இம்ப்ளான்ட் பண்ண போகிறோம். அந்த டெக்னாலஜி நம்ம அட்வான்ஸ்டாக கொண்டு போகிற மூலமாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய செக்டார்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்ஸில் நம்ம டெக்னாலஜியை அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வர மூலமாக இன்னும் வாட்டரை இன்னும் எந்த அளவுக்கு மினிமைஸ்டாக யூஸ் பண்ணுற மூலமாக எஃபிஷியண்ட்டான ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு வர முடியும். அண்ட் நிறைய அக்ரிகல்ச்சரில் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிசீஸை எப்படி நம்ம பயோடெக்னாலஜி மூலமாக இன்னோவேட்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ஹெவி பொல்யூஷன்ஸ், அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஹெவி வேஸ்ட், இது எல்லாமே எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி நம்ம குறைக்கலாம், இது எப்படி நம்ம வேற ஒரு சைக்கிளில் இன்வால்வ் பண்ணி அதை வேற ஒரு ப்ரொடக்டிவிட்டியான வேலைக்கு கொண்டு போக முடியும். இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நம்ம யூஸ் பண்ண முடியும் இன்னோவேட்டிவான திங்ஸ். அண்ட் சர்வீஸ் செக்டார் இப்போ இந்தியாவில் 140 crores ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அண்ட் 40 crores ஆஃப் பீப்புள் இருந்தாலும் நிறைய பீப்புளுக்கு சர்வீஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டிஸாக இல்லை. அப்போ இந்த மாதிரி சர்வீஸ் ஆக்சசிபிலிட்டிஸை எப்படி இன்னும் ஸ்மூத்தாக, எஃபிஷியண்ட்டாக, ஸ்டெடியாக, லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போக முடியும், என்ன மாதிரி இன்னோவேட்டிவான விஷயங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த டீப் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்தியா க்ரோத் ஆகணும் அப்படின்னா இது 3 செக்டாரும் க்ரோத் ஆகும். இது 3 செக்டாரும் டெவலப் ஆனால் தான் இந்தியா டெவலப் ஆக முடியும். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா டிகோட் பண்ணலாம். ஸோ இந்த டீப் டெக்கை நம்ம எங்கெல்லாம் கொண்டு போகிறோம்னா நான் சொன்னது தான். ஸோ இந்த இடங்களில் பயோடெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், அட்வான்ஸ் சயின்ஸ், ரொபோட்டிக்ஸ், குவாண்டம் டெக்னாலஜி, பிளாக் செயின், நேனோ, பிக் டேட்டா அண்ட் AI, லாங்குவேஜ், விஷன், ஸ்பீச் அண்ட் அல்கோரிதம்ஸ், இது எல்லா இடங்களையும் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய 2025ல் இருந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இந்த டீப் டெக்னாலஜி பெரிய இடங்களில் இம்பேக்ட் பண்ண போகுது. இந்த எல்லா இடங்களையும் இம்பேக்ட் பண்ணுற மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய செக்டார்ஸை ரொம்ப ரேப்பிடாக என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வரைக்கும் பாருங்கள், இந்தியாவில் கரண்ட்லி 3600 டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. இந்த 3006 டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 2023 இட்செல்ஃப். 2023 ஆரம்பிச்சிருச்சு. பட் டீப் டெக்னாலஜி அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸோட ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸோட. நம்ம அதான் இன்னைக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் டீப் டெக் ஆம்பிஷன்ஸ். ஒரு கண்ட்ரி எதுக்காக டீப் அட்வான்ஸ் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணியிருக்கணும்?
ஏன் டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எதுக்காகன்னா எக்கனாமிக்ஸ் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எக்கனாமிக் நோபல் ப்ரைஸ் ஏன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அட்வான்ஸ் ரிசர்ச் அண்டு டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஏன்னா எந்த கண்ட்ரி ரொம்ப அதிகப்படியான அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ரிசர்ச்சில் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்களோ, அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அந்தளவுக்கு அந்த கண்ட்ரியோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் கேட்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ நீங்கள் யூடியூப்பில் இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கலாம். பட் நான் சொல்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுது. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுது. இது மூலமாக உங்கள் அளவுக்கு உங்களுடைய நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கிடைக்குது. இது இந்த யூடியூப் சேனல் எல்லாம் கிடைக்க முடியுமா? நோ. யூடியூப் சேனல் இருந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த போர்டு வேணும், இந்த கேமராஸ் வேணும், இந்த ரெக்கார்டிங்ஸ் வேணும், மைக் வேணும், எவ்ரி திங் வி நீட், ரைட்? இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியுது? ஒரு இன்டராக்ஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியுதுல்ல. இந்த இன்டராக்ஷன் மூலம் என்ன பண்ண முடியுது? நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும், எஜுகேஷனல் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், நிறைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும், நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த சயின்ஸ் டெக்னாலஜி இல்லாமல் முடியாது. ஓகே, இன்னைக்கு நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரீத்திங் இஷ்யூ டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணுறாரு? ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து பார்க்குறாரு. ஸ்டெத்தஸ்கோப் எப்படி வந்துச்சு? சயின்ஸ். அப்போ ஸ்டெத்தஸ்கோப் இல்லைன்னா என்ன இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரீத்திங் டாக்டரை கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் கிரைண்டர் இல்லைன்னா என்ன இருக்கும்? மிக்ஸி இல்லைன்னா என்ன இருக்கும்? மொபைல் ஃபோன் இல்லைன்னா என்ன இருக்கும்? டிவி இல்லைன்னா என்ன இருக்கும்? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சின்ன சின்னதாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா இடங்களையுமே ஆக்குப்பை பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஒரு காஸ்மிக் எனர்ஜி எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அப்போ அந்த முக்கியமான அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ண முடியும்? அந்த கண்ட்ரியை க்ரோ பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ அம்மா இருக்காங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எழுந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஃப்ரெஷ்அப் ஆகிடுறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? குக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு 10 o'clock ஆஃபீஸ் போகிறக்காக 9:30 9 o'clock கிளம்பிடுறாங்க. ஓகே, அப்போது அம்மா கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு 5 o'clock வந்துடுறாங்க. அகைன் அவங்க சமைச்சு என்ன பண்ணுறாங்க? ஒரு 9:30 10 o'clock தூங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். பட் இந்த இடத்துல சயின்ஸ் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அம்மா எழுந்திருக்கணும், அண்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வாட்டர் டேப் இருக்கணும். வாட்டர் டேப் இருக்கணும்னா நாங்கள் வாட்டர் இருக்கணும், வாட்டர் புல் பண்ணி இருக்கிறதுக்கு ஜென்ரேட்டர் இருக்கணும், அது ஒரு சயின்ஸு. அப்புறம் குக் பண்ண போகிறாங்களா? குக் பண்ணும்போது என்ன இருக்கணும்? கேஸ் ஸ்டவ் இருக்கணும், அது சயின்ஸு. மிக்ஸி இருக்கணும், சயின்ஸு. கிரைண்டர் இருக்கணும், அது சயின்ஸு. இதெல்லாம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணணும்? அவங்க ஆஃபீஸ் போனோம்ல, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பஸ் என்னது? சயின்ஸ் தானே. அப்புறம் அவங்க ஆஃபீஸில் போய் எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க? சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டம் என்னது? சயின்ஸ் தானே. செமிகண்டக்டர் சிப்ஸ் இல்லாமல், ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல், வேவ்ஸு கால்குலேட் பண்ணாமல் நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியுமா? நோ. தென் அம்மா மறுபடியும் திரும்பி வரணும். என்ன யூஸ் பண்ண போகிறாங்க? சேம் டிரான்ஸ்போர்ட், பைக் ஒரு ஸ்கூட்டி, எவ்ரி திங் சயின்ஸ். அந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க, தூங்கணும், ஏசி வேணும், ஏசி இஸ் சயின்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸ் எதுவுமே இல்லைன்னா அவங்க வேலைக்கு போவாங்களா? நோ. ப்ரொடக்டிவிட்டி இருக்குமா? நோ. இன்கம் இருக்குமா? நோ. க்ரோத் இருக்குமா? நோ. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் சயின்ஸ் பெரிய லெவலில் டீப்பாக இன்வால்வ் ஆகுது. நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் இது ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு எக்ஸாம்பிள். குளோபல் லீடர்ஷிப், இந்த டீப் டெக்னாலஜியை நம்ம கொண்டு வர மூலமாக குளோபல் லெவலில் இந்தியாவை லீடர்ஷிப் இடத்துல கொண்டு போக முடியும். எவ்வளோ பெரிய லீடர்ஷிப் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ஸ்லைடில் பார்த்தோம்ல, இந்த ஸ்லைடில் பார்க்குறதுக்கு இந்தியாவுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் இந்தியாவில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த வேர்ல்டு கண்ட்ரிஸை இன்வைட் பண்ணுவோம். ஐரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், தைவான்ஸ், சைனாஸ், நிறைய கண்ட்ரி என்ன பண்ணுவோம்? இன்வைட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற மூலமாக என்ன பண்ண முடியும்? இந்தியாவை ஒரு குளோபலைஸ்டு வேர்ல்டு எக்ஸ்போர்ட், ஒரு டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்டராக மாற்ற முடியும். இப்போ டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்டராக மாற்றுற மூலமாக குளோபலைஸ்டு வேர்ல்டில் இந்தியா என்ன பண்ண முடியும்? பெரிய லெவலில் டெக்னாலஜியில் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ த பொசிஷன்ஸ் இந்தியாஸ் ட்ரஸ்டட் R&D ஹப் இன் குளோபல் லேண்ட்ஸ்கேப்ஸ். R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண நிறைய குளோபலைஸ்ட் இருக்கக்கூடிய டேலண்டான கம்பெனிஸை என்ன அட்ராக்ட் பண்ண முடியும். அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியர் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? நிறைய இன்னோவேட்டிவான ஜாப்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ 2023 6,000 ரைட்? யா, 3,600 ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டோட என்ன பண்ண முடியும்? அதை 1 lakhs கொண்டு வர மூலமாக
இங்கே நிறைய இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும், ஜொமேட்டோ ஃப்ளிப்கார்ட்ல இருந்து டெக்னாலஜியில் வேலை செய்ய முடியும். ஓகே, நிறைய இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாவம் ஜொமேட்டோ அண்டு மீசோ அப்படின்ட்டு ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்காக இன்ஜினியர்ஸ் படித்தாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய 1,00,000 ஸ்டார்ட் அப்ஸ் டெக்னாலஜியில் கொண்டு வர என்ன பண்ண முடியும், இந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே கொண்டு போக முடியும். நிறைய உமன்ஸ் என்ன பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும் ஸ்டெம் ஃபீல்டில். நிறைய உமன்ஸ் சயின்டிஸ்ட்டை கொண்டு வர முடியும். உமன்ஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை கிரியேட் பண்ண முடியும் உமன்ஸ்னால. நிறைய இடத்துல அட்ராக்ட் பண்ண முடியும். மூலமாக குளோபலைஸ்டு வேர்ல்டில் இந்தியாவை ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் இன்ஃப்ளூயன்ஸராக கொண்டு வர முடியும். அண்ட் டெக்னாலஜி சாவரண்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இப்போ உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, அந்த மொபைல் ஃபோன் டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களால் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பக்கத்து ஒருத்தட்ட போய் நீங்கள் மொபைல் ஃபோன் கேட்குறீங்க. மொபைல் ஃபோனில் என்ன பண்ணுறீங்க, நம்பர் போட்டு கால் பண்ணி பேசுகிறீங்க. மொபைல் ஃபோன் கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணலான்னா, அந்த மொபைல் ஃபோனை மிஸ்யூஸ் பண்ணலாம். அந்த மொபைல் ஃபோன் யாருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த மொபைல் ஃபோன் மூலமாக இன்றைக்கி நம்மளுடைய மொபைல் ஃபோனில் லிங்க் பண்ணாத டேட்டாவே கிடையாது. ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கு, பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கு, பேங்க் லிங்க் ஆகிருக்கு, பாஸ்போர்ட் லிங்க் ஆகிருக்கு, லைசன்ஸ் லிங்க் ஆகிருக்கு, எல்லாமே லிங்க் ஆகிருக்கு. நம்முடைய ஒரு மொபைல் ஃபோன் போதும் நம்முடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் தெரியறதுக்காக. நம்முடைய ஒரே ஒரு மொபைல் ஃபோன் 10 நம்பரை வச்சு நம்முடைய மொத்த ஜாதகத்தையும் எடுத்துட முடியும். ஓகே, நம்முடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, நம்முடைய பேங்க் போர்டில் எவ்வளோ இருக்குது, அந்த பணத்தை எப்படி எடுக்கலாம், எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, அப்போது இந்த மாதிரி சாவரண்டி இருக்காதுல்ல. இப்போ நீங்கள் ஒருத்தருடைய ஃபோனில் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், அந்த பீப்புளை மெசேஜ் பண்ணலாம், தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அன்வான்ட் வீடியோஸ் அனுப்பலாம். இல்லை அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணலாம், நிறைய கமர்ஷியல் மார்க்கெட்டிங் கொடுத்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கால் பண்ணி, உங்களுக்கு ஃபேஷியல் போட இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு டூரிசம் போக இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு இந்த சீன் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு இந்த இடத்துல லேண்ட் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இப்போ சாவரண்டி வேணும், இது நம்ம இண்டிவிஜுவல் லெவலில் சாவரண்டி இருக்குது. ஓகே, இது மொபைல் ஃபோன், நம்ம எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். ஓகே, எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கண்ட்ரி லெவலில் ஒரு சாவரண்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். போன வருஷம் இல்லையா, 2025ல் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் கிட்னாப் பண்ணாங்க. மாஸ் கிட்னாப் ப்ராஜெக்ட். யார், ரோட்ரோ, பிரசிடென்ட், வெனிசுலாவுடைய பிரசிடென்ட் ரோட்ரோவை என்ன பண்ணார், அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கிட்னாப் பண்ணார். அது கிட்னாப் தான் சொல்லணும். ஓகே, கிட்னாப் பண்ணார். எப்படி கிட்னாப் பண்ணாங்க, ஒரு கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் எங்கே இருக்கார், என்ன மூமெண்ட்டில் இருக்கார், என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்காருங்கிறது எப்படி தெரியும். அப்போ அந்த கண்ட்ரியை டெக்னாலஜி வைஸ் வாட்ச் பண்ண தான் தெரியும். அப்போ வெனிசுலாங்கிற கண்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவோட ஜிபிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட ஜிபிஎஸ் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறதுனால அந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணாங்க, அமெரிக்க கண்ட்ரியோடைய பிரசிடென்ட்டோடைய மூமெண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி தான் ஒரு கண்ட்ரியோடைய டெக்னாலஜியை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, அந்த கண்ட்ரியோடைய டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரி அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க, சர்வலைன்ஸ் பண்ணுவாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா ப்ரீச் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுற மூலம் என்னாச்சு, அமெரிக்க ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அதே ஜிபிஎஸ் டெக்னாலஜியை வச்சு அந்த பிரசிடென்ட் எங்கே போகிறாரு, எங்கே உட்கார்றாரு, என்ன சாப்பிட்றாரு, என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு, எங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு, யார் கூட பேசுகிறாரு, எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, கம்ப்ளீட்டாக 24 hours எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஒரு 6 மாதம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஆப்ரேஷன்ஸை 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டை கிட்னாப் பண்ணி இன்னொரு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. ஜஸ்ட் ½ an hourல அது நடந்திருக்கு அப்படின்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போது நமக்கு வேணும் டெக்னாலஜி. ஸோ நாளைக்கே நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணணும். ஏன் ஒய் நாட் ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன பண்ணோம், வியோமிகா சிங் அண்ட் சோஃபியா குரேஷி மேம் தான் என்ன பண்ணாங்க, இதோடைய என்டையர் ஆப்ரேஷன் டீடைல்ஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா. அதில் வியோமிகா சிங் மேம் என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய இண்டிஜினஸ் சேட்டலைட்டை வச்சு என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுடைய டெரரிஸ்ட் கார்னர்லாம் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த டெரரிஸ்ட் கார்னர்லாம் ரொம்ப க்ரூஷலாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சதுனால தான் நம்மளுடைய ஏர்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா ராக்கெட் லான்ச்சும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெசைஸாக டார்கெட் பண்ண முடிஞ்சது. 100+ டெரரிஸ்ட் என்னாங்க இறந்து போனாங்கல்ல ஆப்ரேஷன் சிந்தூரில், எதனால, டெக்னாலஜி. ஓகே, என்ன பண்ணணும், நம்ம டெக்னாலஜி சால்வெண்ட்டாக இருக்கணும், அது நமக்கும் முக்கியம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கும் முக்கியம். So technology sovereignty இருக்கணும். So reduce the critical reliance on foreign imports and national security in defense and space and ensuring India not vulnerable to global supply chain disruptions. Maldives, Sri Lanka and other Indian Ocean கூடிய நிறைய கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணணும், நாம சர்வேலன்ஸ் டெக்னாலஜி கொடுத்து அந்த இந்தியன் ஓஷன்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாஸை
நிறைய ஐலாண்டுக்கு ஷேர் பண்ணோம். எதுக்காக? ட்ரக் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, வெப்பன் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஹியூமன் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, பைரசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாம ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்படி ஷேர் பண்ணுற மூலமாக நம்மளுடைய இந்தியாவுடைய அந்த குளோபலைஸ் லீடர்ஷிப் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஓகே. தென் சால்விங் லோக்கல் சேலஞ்சஸ். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் கூடிய லோக்கல் சேலஞ்சஸ் என்ன? அக்ரிகல்ச்சர்ஸ் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரில் கூடிய லோக்கல் ப்ரொடக்டிவிட்டிஸ் லாஸ் ஆகிறது, வாட்டர் இரிகேஷன்ஸ் லாஸ் குறையிறது, இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ஹெவி பொல்யூஷன்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இஷ்யூஸ், அண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆக்ஸ் கம்மியாக இருக்கிறது, இது எல்லாமே நம்ம லோக்கல் சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ண முடியும் இந்த ஃபைன் டெக் டீப் டெக்னாலஜி மூலமாக. ஓகே. நெக்ஸ்ட் எக்கனாமிக் வேல்யூஸ். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வேல்யூஸ். இந்தியா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டீப் டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய லோ காஸ்ட் டெக்னாலஜியை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹை எண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணுற மூலமாக இந்தியாவுடைய டாலர் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ இந்தியாவுடைய அந்த ஃபாரின் பாலிசியை ஸ்ட்ராங் பண்ண முடியும், இந்தியாவுடைய ரிசர்வ்ஸை ஸ்ட்ராங் பண்ண முடியும், இந்தியாவை ஒரு குளோபலைஸ்ட் எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்ற முடியும். எக்ஸ்போர்ட் அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய செக்டார் ஸ்ட்ராங் பண்ண முடியும். இந்தியாவை ஒரு மோஸ்ட் எஃபிஷியன்ட் டெக்னாலஜி கண்ட்ரியாக மாற்ற முடியும். நீங்கள் தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய கண்ட்ரியை நாளைக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக மாற்ற முடியும். ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதான் நம்ம பண்ணக்கூடிய எக்கனாமிக்கல் வேல்யூஸ். இப்போ இங்கே சேலஞ்சஸ் எங்கே வருது தெரியுங்களா? சேலஞ்சஸ் வரக்கூடிய இடமே டெக்னாலஜி வந்துட்டா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்? சேலஞ்சஸ் இருக்கும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ first challenges, the deep tech often required a large upfront investment and long development timelines. ஒரு டெக்னாலஜியை நமக்கு கொண்டு வரக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாங் டைமும் ஆகும். பட் இந்தியாவில் அந்த மாதிரி அட்மாஸ்பியர் கிடையாது. ஈவன் வென்ச்சர் கேபிட்டலில் கூட பெரிய லெவலில் அட்ராக்ட் பண்ண முடியல. வென்ச்சர் கேபிட்டல், ஏஞ்சல் கேபிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? வென்ச்சர் கேபிட்டல் என்னன்னா ஒரு டெக்னாலஜியை நம்பி இந்த டெக்னாலஜி ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெரிய ஒரு டெக்னாலஜியாக வரும் அப்படிங்கிறத நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பணம் இருக்கிறவங்க சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மூலமாக என்ன பண்ண முடியும்? ஒரு டெக்னாலஜியை இன்னோவேட்டிவாக கொண்டு வர முடியும். பட் ஃபியூச்சரில் இந்த டெக்னாலஜி எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாதனால, ஒரு ட்ரஸ்ட் டெஃபிசிட் இஷ்யூ இருக்கிறதுனால அது மேலே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால என்னன்னா வென்ச்சர் கேபிட்டல், அதாவது நிறைய பணம் இருக்கிறவங்க அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை. இன்வெஸ்ட் பண்ணாதனால இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு ஃபண்டே கிடைக்கிறது இல்லை. அது ஒரு விஷயம். செகண்ட், ஒரு இன்னோவேட்டிவான விஷயத்தை கொண்டு வரக்கு நிறைய டைம் ஆகும். அது நிறைய டைம் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இன்னோவேட்டிவான விஷயத்துக்கு போகிறதே கிடையாது. லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அதிகமான டைம் ஆகுது. இது எல்லாமே இந்த டீப் டெக்னாலஜியை இந்தியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அட்மாஸ்பியரை கொஞ்சம் கொஞ்சமாக வீக் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய வென்ச்சர் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணி நிறைய இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்டுக்கு, ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு. ப்ராக்டிக்கலான விஷயம் ஏன் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க நான் டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறேன்பாங்க. டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ஃபண்டு கொடுக்க முடியாது. ஓகேவா? இன்னோவேட்டிவான டெக்னாலஜிக்கு ஃபண்ட் கொடுக்கணும். ஓகே. ஏன் ஒய் நாட் கூகுள், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், மார்க் சக்கர்பர்க் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி இடத்துல தான் ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ மார்க் சக்கர்பர்க், த ஃபேஸ்புக் ஃபவுண்டர், அவர் என்ன பண்ணாருன்னா, நான் உலகத்தில் கூட எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் உலகத்தில் கூட எல்லாத்தையுமே என்னால் கனெக்ட் பண்ண முடியும், அது ஃபேஸ்புக் மூலம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா கொண்டு வந்தார். அந்த இன்னோவேட்டிவான ஐடியா கொண்டு வந்தனால தான் என்ன பண்ண முடிஞ்சது, அதை நம்பி நிறைய பேர் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணால தான் இன்றைக்கி ஃபேஸ்புக் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தை ரோல் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கம்யூனிகேஷனாக மாறிச்சு. ஓகே. அவருக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாங்க. இந்தியாவிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கணும். அப்போ தான் நிறைய டெக்னாலஜி ப்ரூவ் பண்ண முடியும். ஃபேஸ்புக்கு மார்க் சக்கர்பர்க் கிடைச்சிருக்க மாதிரி, ஸ்டீவ் ஜாப்ஸ் கிடைச்ச மாதிரி, அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஓனர் யார், பில்கேட்ஸ் கிடைச்ச மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நமக்கு எல்லாரும் கிடைச்சாங்கன்னா இந்தியாவில் கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியும்? இன்னோவேட்டிவான ஐடியாவில் அவங்கள க்ரோ பண்ண முடியும். ஸோ கிடைக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் செகண்ட், லிமிடெட் ஆக்சஸ். அப்போ என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட்டே ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலான இன்னோவேட்டிவான ஐடியா அப்படிங்கிறத திங்க் பண்ணி அது ஃபியூச்சரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்க போகுது, அது உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லான விஷயமாங்கிற தெரிஞ்சு என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டே ஃபண்ட் அலோகேட் பண்ணலாம்.
அலோகேட் பண்ணலாம். ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல. ஐரோப்பியன் கண்ட்ரீஸும் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் 10 to 20% ஆஃப் ஜிடிபி அலோகேட் பண்ணுறாங்க. இந்தியா ஜஸ்ட் 1 to 2%. சில ஆர்என்டிக்கெலாம் லெஸ் தென் 1%. இவ்வளோ கம்மியான ஃபண்டை வச்சு என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். ஸோ அமெரிக்கன்ஸ் ஐரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, நீ பண்ணு, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கிரிப்பான மோட்டிவேஷன்ஸ். இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா, பட் பார்க்கலாம், ஃபண்ட் நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த திங்ஸ்லாம் லேகாக இருக்குது. Unlimited access, specialized labs, supercomputing and testing facilities, slow innovations. For example, இந்தியாவில் லெபரட்டரி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு ஃபிசிக்ஸ் லெபரட்டரி இருக்கா, ஒரு கெமிஸ்ட்ரி லெபரட்டரி இருக்கா, ஒரு பயோடெக்னாலஜிக்கான இன்னோவேட்டிவான லெபரட்டரிஸ் இருக்கான்னு கேட்டால் எல்லா இடங்களிலுமே ஆக்சஸபிளாக இல்லை. போனால் எங்கே போகணும்? டெல்லிக்கு போகணும், இல்லை புனே போகணும், இல்லை பெங்களூர் போகணும், இல்லை சென்னை போகணும், இல்லை கொல்கத்தா போகணும். அதெல்லாம் போனால் அங்கே இருக்கான்னு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் அந்த ஆக்சசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடங்கள்லாம் இருக்குது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பூர்லேருந்து என்ன பண்ணால் நான் ஒரு பயோடெக்னாலஜி இன்னோவேஷன் பண்ணுறதுக்காக போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரில் நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா அண்ட் டிசீஸை ஸ்டடி பண்ண போகிறேன். அண்ட் டிசீஸ் ஸ்டடி பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்னோவேட்டிவான ஒரு மெடிசனை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் போயிட்டு என்ன பண்ணணும், அந்த டிசீஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு லெபரட்டரி வேணும். லெபரட்டரி எங்கே போகிறதுக்கு? பெங்களூர் போகணும், இல்லை இந்த மாதிரி புனே போகணும், இந்த மாதிரி இடங்கள்ல தான் போய் பண்ணணும். அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவேன்? ஓகே, நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ அங்கே லோக்கல் ஏரியாலே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட் கேபிட்டல்லையும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டியான மெட்ரோ சிட்டிலையும் கம்பல்சரி எல்லா லேபும் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னோவேட்டிவான விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இதெல்லாம் இந்தியாவில் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் இல்லாதனால தான் இந்த டீப் டெக்கை எந்த அளவுக்கு பாசிபிளாக கொண்டு போக முடியும்னு தெரியல. பார்க்கலாம், லெட்ஸ் சீ அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனால் கொண்டு வந்து இந்தியாவையும் ஒரு பெரிய குளோபலைஸ்ட் டெக்னாலஜியை மாற்றணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ரிசர்ச். இது இப்போ நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மெயின்ஸில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸில் ஒரு டீப் டெக்னாலஜி இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரி சேலஞ்சஸ் தான் இருக்குன்னா எல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது. ஆக்சிபிலிட்டிஸ் கிடையாது, லெபரட்டரி கிடையாது, இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, லாங் டைம் ஆகுது, சப்போர்ட்டர்ஸ் இல்லை, ஐடியாஸ்க்கு லேகிங்காக இருக்குது. இதெல்லாம் எழுதும்போது தான் பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, பாயிண்ட்ஸ் அங்கேருந்து யோசிக்கணும். எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கொண்டு வர முடியாது ஸ்லைடில். ஓகே, அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ரிசர்ச் டேலண்ட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் R&D ஸ்பெண்டிங் கம்பேர் வித் குளோபல் பீஸ் அண்ட் ஹிண்டர் ப்ரோக்ரஸ். குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம R&Dயில் ரொம்ப கம்மியாக தான் ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ வெரி வெரி லோ R&D allocation, less than 1%, less than 2%, just 1 or 2%. குளோபல் கண்ட்ரியில் 10 to 12%, 10 to 20% ரிசர்ச் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ வி ஸ்பெஷலைஸ் ரிசர்ச் டேலண்ட் பூல்ஸ் வேணும், பட் அது ஷார்ட்டேஜாக இருக்குது. ஓகே, அண்ட் டீப் டெக் சொல்யூஷன்ஸ் ஆஃபன் ஃபேஸ் ரெகுலேட்டரி அடாப்ஷன் பேரியர் த டிலே த கம்யூனிகேஷன்ஸ். இப்போ டீப் டெக்னாலஜி கொண்டு வர மூலமாக என்ன பண்ண முடியுதுன்னா அது நிறைய ரெகுலேட்டரி இஷ்யூ இருக்குது. என்ன மாதிரி ரெகுலேட்டரி இஷ்யூ இருக்குன்னா, இது இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, இது இந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, இது இந்த மாதிரி இடங்களில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, நிறைய ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் அந்த டீப் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய இடங்களில் கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இது எல்லாமே அந்த டீப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கான இன்னோவேட்டிவான ஐடியாஸ் என்ன பண்ணுது, லிமிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி பாருங்கள். இப்போ ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க, ரெகுலேட்டரி கண்டிஷன்லாம் கொண்டு வரவே இல்லை, இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட்டரி கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மாப்பிங் பண்ணுறாங்க. நிறைய விமன்ஸ் ஃபோட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிங் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஏஐயில் ஃபேக் ஜென்ரேட் வீடியோஸ் பண்ணுறாங்க, ஃபேக் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஃபேக் இமேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு இன்னோவேட்டிவான டெக்னாலஜி கொண்டு வரும்போது இது மாதிரி மிஸ்யூஸ் நடக்கும் தான். அப்போ அது முன்னாடி என்ன பண்ண ரெகுலேட் பண்ண போகிறோம். ரெகுலேட் பண்ணா அதோடைய யூசேஜ் லிமிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐ டெக்னாலஜி ChatGPT யூஸ் பண்ணுறோம். பீப்புளுடைய சூப்பர் கம்ப்யூட்டர் ChatGPT இருக்குது. அது யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ChatGPT யார் யூஸ் பண்ணுவா? யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணலைன்னா எப்படி ரீச் ஆகும்? ரீச் ஆகலைன்னா எப்படி பாப்புலர் ஆகும்? பாப்புலர் ஆகுதுன்னா அது எப்படி இன்னோவேட்டிவாக வேறு எப்படி கொண்டு வர முடியும்? இன்னும் நிறைய ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாமே இருக்கிறதுனால அண்ட் அடாப்ஷன் பேரியர் அது பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 என்ன பண்ணாங்கன்னா கோவின் ஆப்னு கொண்டு வந்தாங்க. அந்த கோவின் ஆப்பில் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா உங்களுடைய வேக்சின்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே வேக்சின் போட்டிங்க, எந்த டேட்டில் வேக்சின் போட்டிங்க, நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக ஃபர்தர் இன்வெக்ட் ஆனீங்க, எந்த லொக்கேஷன் இருக்கீங்க, எல்லாமே அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது மூலமாக
உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கோவின் ஆப் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஃபில் பண்ணோம். அப்புறம் டேட்டா பிரீச் ஆகும், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லீக்கேஜ் ஆகிடுச்சோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. பகீர்னு இருக்குது. ஓகே, அதெல்லாம் எவ்வளோ பெரிய மிஸ்யூஸான விஷயம். அதை வச்சு எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம்? ஓகே, எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம்? ஒரு பேஷனுடைய ஒரு டேட்டா வச்சு எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஒரு பேஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணலாம், டார்க் வெப்பில் சேல் பண்ண முடியும். டார்க் வெப்பில் சேல் பண்ணுற மூலமாக அவன் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலருக்கு என்ன பண்ணான், ஒரு பேஷனுடைய மெடிக்கல் ரெக்கார்டை வாங்கிக்கிறான். அவன் வாங்கி என்ன பண்ணுறான்னா நிறைய ஃபேக் லோன் அப்ரோச் பண்ணுறான், அண்டு ஃபேக் டாக்டர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. அண்டு அந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை டேட்டா சேஞ்ச் பண்ணிடுறாங்க, பிளட் குரூப் சேஞ்ச் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியோடைய ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபேக் ரெக்கார்ட்ஸை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பேஷண்ட்டுடைய உயிரே போயிடும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அந்த பேஷண்ட்டுடைய சுச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? இதெல்லாம் எப்படி லீக்கேஜ் ஆகுது? லீக்கேஜ் ஆன மாதிரி விஷயம்லாம் வரும். அது நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு அடாப்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. அப்போ இது அடாப்ட் பண்ணால் எங்கே ஏதோ லீக்கேஜ் ஆகிடுமோ, என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கேயாவது யாராவது சேல் பண்ணிடுவாங்களோ, எங்கே சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா அதை வச்சு யாராவது பிளாக்மெயில் பண்ணுவாங்க, யாராவது மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நமக்கு அது ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோயிங்கில் இருக்கேன், இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இதாங்க அப்படின்னு அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என்ன ஆகுது, மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து மார்க்கெட்டிங்கில் லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குது எங்களுக்கு தெரியும், ஸோ உங்களோட மெடிக்கல் ரெக்கார்டில் நாங்கள்லாம் பார்த்தோம், இது நாங்கள் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், உங்களோட எல்லா பர்சனல் பீப்புளுக்கும் நாங்கள் இதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், த்ரெட்டன் பண்ணலாம், பிளாக்மெயில் பண்ணலாம். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த மெடிக்கல் ரெக்கார்டை லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா. இதெல்லாம் நிறைய பேர் மெடிக்கல் ரெக்கார்டு லீக்கேஜ் ஆனதே தெரியாமல் இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். என்னமா சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டே அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. அப்புறம் சரி பண்ணுற மூலமாக இந்தியாவை என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டெபிலிட்டியான இன்னோவேட்டிவ் டீப் டெக்காக அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், the draft national deep technology startup policy, that's all. இந்த இனிஷியேட்டிவ் பார்த்துட்டு நம்ம செஷன் ஓவர் பண்ணிடலாம். டிராஃப்ட் நேஷனல் டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி என்ன பண்ணணும்னா, நிறைய ஸ்டார்ட் அப் பாலிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும். ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா கொண்டு வந்திருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா கொண்டு வந்ததுனால அது ப்ராக்டிக்கல் பாசிபிள்னால உங்களுக்கு நான் இவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணுவோம், உடனடியாக அலோகேட் பண்ணணும். ஒரு 6 மாதம் கழிச்சு அலோகேட் பண்ணக்கூடாது, அதுக்குள்ள ஐடியா வேறு பக்கம் போய்டும். ஸோ இன்னோவேட்டிவான ஐடியா கொண்டு வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கல் பாசிபிளாக இருக்கும்போது ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். அது ஒரு ஈஸி அக்சசிபிளாக இருக்கணும், ஒரு விண்டோ கிளியரன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப்ஸை பூஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்தியாஸ் ஏஐ மாடல் லாங்குவேஜ் டெக்னாலஜிஸ், நிறைய இடங்களில் லாங்குவேஜ் அடாப்டேஷனை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ அக்ரிகல்ச்சரை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் போய் நான் இன்டர்நெட்டில் போய் நான் அதை பற்றின டிசீஸை பற்றி ஸ்டடி பண்ணும்போது, இப்போ நான் ஐ பிலாங் டு மலையாளம், ஆர் ஐ பிலாங் டு தெலுங்கு, ஆர் ஐ பிலாங் டு குஜராத்தி, ஆர் ஈவன் ஐ பிலாங் டு ட்ரைபல் கம்யூனிட்டி, போடா, டோக்ரி, கோண்டா அண்டு சாந்தாலி, மைத்திலி, இந்த மாதிரி லாங்குவேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லாங்குவேஜில் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு லாங்குவேஜ் அவைலபிலிட்டியாக இருக்கணும். ஓகே, டோக்ரி போண்டோ லாங்குவேஜில் என்ன இருக்கணும்னா நான் ரிசர்ச் பற்றி படிக்கணும். ஓகே, நான் தோடா பீப்புள் இருக்காங்களே நீலகிரியில், தோடா பீப்புளுடைய லாங்குவேஜ் என்ன, அந்த லாங்குவேஜில் நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு லாங்குவேஜில் இருக்கணும். அப்போ தான் தோடா பீப்புள் ட்ரைபிள்லேருந்து ஒரு இன்னோவேட்டிவான சயின்டிஸ்ட்டை கொண்டு வர முடியும். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, சைனாவில் பாருங்கள், அவங்க ஓன் லாங்குவேஜில் தான் படிக்கிறாங்க, ஜப்பானில் ஓன் லாங்குவேஜில் தான் படிக்கிறாங்க. இந்தியாவில் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 லாங்குவேஜ் மேலே இருக்குது. பட் ஒரு ஆக்சசிபிள் லாங்குவேஜ் கொடுக்கணும். அஃபிஷியல் லாங்குவேஜ் மட்டும் போதாது, மக்கள் பெரும்பான்மை பேசக்கூடிய நிறைய லாங்குவேஜ் என்ன கொண்டு வரணும். ஓகே, கொண்டு வர மூலமாக ஆக்சசிபிலிட்டி கொண்டு வர முடியும். இந்தியா ஏஐ மாடல் லாங்குவேஜ் டெக்னாலஜிஸ், கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிங் டெவலப்பிங் ஆஃப் இந்தியாஸ் ஓன் ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் இன்க்ளூடிங் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்போ இந்தியாவோட ஏஐ டெக்னாலஜி எப்படி கொண்டு வரணும்னா, இந்தியாவோட லாங்குவேஜ் அடாப்ட் பண்ண கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோடா பீப்புள், ஒரு போண்டா பீப்புள், ஒரு சாந்தாலி பேசக்கூடிய ட்ரைபல் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டரில் போய் என்ன பண்ணுறாங்க, ஓகே ஹவு டு எலிமினேட் அக்ரிகல்ச்சர் டிசீஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு அடிக்கும்போது என்ன ஆகும்னா அது இங்கிலீஷில் தான் வரும். இங்கிலீஷில் வரும்போது என்ன பண்ணணும், ஏஐ டெக்னாலஜி மூலமாக இட்ஸ் டிரான்ஸ்லேட் டு மைத்திலி லாங்குவேஜ், இட்ஸ் டிரான்ஸ்லேட் டு டோக்ரி லாங்குவேஜ், இட்ஸ் டிரான்ஸ்லேட் டு சாந்தாலி லாங்குவேஜ் அப்படின்னு மாற்றும்போது என்ன ஆகணும், அது மாறிடணும்.
அப்போ அந்த மாதிரி இந்தியாவுடைய லாங்குவேஜை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்து அது இந்தியன் லாங்குவேஜை ரொம்ப ஈஸியாக இன்னொரு லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இது நம்ம பக்கத்து கண்ட்ரியில் வாங்க முடியாது. இப்போ அமெரிக்காலேருந்து நம்ம ஏஐ டெக்னாலஜி வாங்குறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்ட்ரியில் எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது? இங்கிலீஷ் பேசுவாங்க, அதை விட்டால் ஃப்ரெஞ்ச் பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை மேண்ட்ரின் பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணோன்னா, ப்ளீஸ் கேன் யூ சேஞ்ச் டு தோடா லாங்குவேஜ் அப்படின்னா, தோடா லாங்குவேஜ் என்ன பேசுகிறாங்க? தோடா ட்ரைபிள்ஸ் படுகா இல்லையா? ப்ளீஸ் கேன் யூ டிரான்ஸ்லேட் டு படுகா லாங்குவேஜ் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகாது. படுகா லாங்குவேஜ் ஏஐ டெக்னாலஜிக்கே தெரியாது, அது எப்படி சேஞ்ச் ஆகும்? காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு நமக்கே படுகா லாங்குவேஜ் தெரியாது, ஏஐ டெக்னாலஜி எப்படி தெரியும்? ஏஐ டெக்னாலஜியில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்தியாவுடைய நேச்சருக்கு அதை அடாப்ட் பண்ணணும். இந்தியாவுக்குன்னு ஒரு ஓன் டெக்னாலஜி கிரியேட் பண்ணி அந்த ஓன் டெக்னாலஜியில் படுகா மாதிரி நிறைய லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணி, எங்கள் ஊரில் எவ்வளோ லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்கப்பா, யாராவது எங்கள் ஊருக்காரங்க வந்து இந்த லாங்குவேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னால் நீ இந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதோடைய மீனிங்கு அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேட்டிவ் இதான் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்என்டி பூஸ்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10% ஜிடிபியாக சின்ன பண்ணணும், அலோகேட் பண்ணி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாவை பூஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமும் 1-2% அலோகேட் பண்ணவேன்னா கஷ்டம். ஓகே, பண்ணணும். அண்ட் பயோ E3 பாலிசி, எஸ் அஃப்கோர்ஸ் பயோடெக்னாலஜி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ஒரு வைரஸ் ஸ்டடி பண்ணும்போது என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அக்ரிகல்ச்சரில் ஒரு வைரஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எப்படி பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி எப்படி கொண்டு வரலாம்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கழிவுகளை வெளியிடுறாங்க. அப்போ இந்த கழிவுகள் என்ன பண்ணுறாங்க, ஆறுலையும் குளத்துலையும் கடல்லையும் கொட்டுறாங்க. கொட்டுற மூலமாக என்ன ஆகுது, என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது. அப்போ இந்த வேஸ்ட்டை டைஜெக்ட் பண்ணுறதுக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு பாக்டீரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் டைஜெக்ட் பண்ணுறதுக்கான பாக்டீரியாஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் சைனடை டைஜெக்ட் பண்ணுறதுக்கான பாக்டீரியா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்குது. இந்த ஆர்கனிசம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கு பயோடெக்னாலஜி வேணும். ஒவ்வொரு பாக்டீரியாவும், வைரஸும், ஒவ்வொரு ஃபங்கஸும், அந்த புரோட்டோசோவாஸும், ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கனிசமும் எப்படி ரியாக்ட் ஆகுது, ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு ஒரு லேப் வேணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும், பிளாஸ்டிக்ஸ் டைஜெக்ட் பண்ணுறதுக்கு, ஹெவி மெட்டல்ஸை டைஜெக்ட் பண்ணுறதுக்கு, ஹெவி பொல்யூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டைஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு வேணும். இதை நம்ம பயோடெக்னாலஜி தான் கொண்டு வர முடியும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கெல்லாம் நமக்கு வேணும். அண்ட் ஏஐ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், அஃப்கோர்ஸ் ஏஐ டெக்னாலஜி வேணும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ சென்டர் வேணும். நிறைய இடங்களில் ஏஐ சென்டரை இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக நிறைய இன்னோவேட்டிவான ரோபோட்டிக்ஸ், இன்னோவேட்டிவான கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அந்த லெபார்ட்ரிலேருந்து என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வரணும். ஓகே, அதை கொண்டு வர மூலமாக நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸை கொண்டு வரக்காக நிறைய லெபார்ட்ரி இன்ஸ்டால் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இடத்துல ஆக்டிவிட்டிஸை கிரியேட் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் செமிகான் இந்தியா ப்ரோக்ராம். செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் என்னன்னா, இந்தியாவில் செமிகண்டக்டர் சிப்ஸை கொண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சைனாவுடைய காம்படிஷன் என்ன பண்ண போகிறோம், குறைக்க போகிறோம். ஏன்னா உலகத்தில் அதிகமான செமிகண்டக்டர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக சைனாஸ் இருக்காங்க, தைவான்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு போட்டு என்ன பண்ண போகிறோம், நாமளும் வந்து உலகம் முழுக்க நிறைய இடத்துல செமிகண்டக்டர் சிப்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியை பூஸ்ட் பண்ண போகிறோம். அது மூலமாக நிறைய இந்தியன்ஸ்க்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், நிறைய எஃப்டிஐ அட்ராக்ட் ஆகும், இந்தியாவுடைய க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக ரேப்பிடாக க்ரோத் ஆகும். ஓகே, இதெல்லாம் இந்தியாவுடைய கண்ட்ரியை விக்ஷித் பாரத் விஷன் 2047 அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டீப் டெக்னாலஜி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியா சமிட் இதெல்லாம் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ. 2025 நம்ம குளோபல் இன்வெஸ்ட் சமிட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக இந்தியாவை குளோபல்ஸ் டெக்னாலஜியை மாற்றுறதுக்கான என்வரான்மெண்ட்டில் கொண்டு போகிறோம். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் டீப் டெக். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது குவாரிஸ் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, தேங்க்யூ ஆல், பாய்.